இப்ப இங்க வந்து ஒரு குடும்பம், கணவன், மனைவி, மதங்கள், அ கலாச்சாரம் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ஆன்மலோகத்துல எதுவுமே இருக்காதுல்ல. ம், ஒண்ணுமே இருக்காதுல்ல. ம். அப்போ இங்க இதெல்லாம் பண்ணா தவறு. இதெல்லாம் இந்த மாரி செஞ்சா இப்படி நடக்கும். இதுதான் சொல்லியிருக்கு. இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நீங்க என்ன அது வந்து சமுதாய கட்டுப்பாடுகளுக்காக சொல்லக்கூடியதே தவிர மத்தபடி சொல்லக்கூடியது? வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணுமே வேற கிடையாது. ஒண்ணும் இல்ல. மேல போனா எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு ஒண்ணும் ஒரு கிடையாது. ஆன்மா தான். அந்த ஆன்மா அது பெண்ணா, ஆணான்னு கூட தெரியாத ஒரு தெரியாது. எனர்ஜி. ஆமா. அவ்வளவுதான். அவ்வளோதான், அவ்வளோதான். இங்க வந்து ஒரு கட்டமைப்போட இருக்கணும். இந்த பூமியில வாழ்ந்து ஆகணும். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்கள புரொடெக்ட் பண்ணணும். எஸ். அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இது மனிதர்கள் உருவாக்குனது. அதனால இப்ப இதுல வந்து நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துக்கிறாங்க. பயந்து தான வாழறாங்க. அப்ப அந்த அந்த பயம்ங்கிறது தப்பு. அந்த தப்புக்கான தண்டனை உண்டு. இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வாழ்றாங்க இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு அது அப்படின்னு ஒண்ணு இல்லைங்கிறது தான் உண்ம. ஆ. சரி, தவறுங்கிறது ஒண்ணும் இல்ல. எதற்குமே நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லைங்கிறது உண்மதான். ஆனா, அத நம்ம வந்து வெளிப்புறமா சொல்லி எல்லா மனசுலயும் ஊக்கத்த எல்லாரும் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இஷ்டத்துக்கு நடக்க அதுதான் ஆரம்பிச்சுருவாங்கங்கிறதுனால, பெரிய பிரச்சனையா ஒரு போகும். கட்டுப்பாட விதிச்சு கட்டுப்பாடு. வச்சிருக்காங்க. ஏன்னா, எனக்கு அதுதான் டிஃபரன்ஸ் கேட்கணுன்ட்டு. வே வ அப்ராட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்ச்சர் வேற வேற. மாதிரி இருக்குது. இங்கே நம்மளுடைய கல்ச்சர் வேற மாரி இருக்கு. நம்ம இறந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் போறோம். அவங்க இறந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் போறோம். எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஆன்மா தான். அவ்வளோதானே. இவங்க அங்கேருந்து வந்தாங்க, இவங்க எப்படி வேணா இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. கிடையவே கிடையாது. நம்மளும் அப்படிதான், அவங்களும் அப்படிதானே. அப்போ இங்க வாழ்ற வரைக்கும் தான் இந்த விதமான கட்டுப்பாடுகள், இந்த நல்லது, கெட்டது, இது தவறு, சரி இப்படிங்கிறதெல்லாம். ம், மேலேன்னு ஒண்ணு போயிட்டா, நேர்மையா இருந்து நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தா போதுமானது. ம். அவ்வளோதானே. சிம்பிள். ஓகே. திருப்பி நீங்க இங்க வரலாம் அப்படின்னு சொன்னா ஓகே. அந்த மாரி நேர்மையான வாழ்க்கை. புண்ணியம் செய்தாலும் திருப்ப வருவோம். பாவம் செய்தாலும் திருப்ப வருவோம். அதுதான். இப்ப இந்த புண்ணியம், பாவம்ங்கிறது எப்படி கணக்குப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ரூ. 10 சம்பாரிக்கிறான். அவனுடைய தேவைக்காக ஒரு ரூ. 2 எடுத்து வச்சுக்கிறான். தெய்வத்தினுடைய தேவைக்காகன்னு சொல்லி இப்ப தெய்வம்னா என்ன? கோயில் ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் செய்யும் பொழுது ஒரு 4 பேர் அங்க வந்தாங்கன்னா, இல்ல இருக்கிறவனோ, இல்லாதப்பட்டவனோ வரும்பொழுது, ஒரு வகையில அது ஒரு கொடையா தான் மாறும். சரிங்களா? ஸோ, அதனால தெய்வத்திற்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுது. அதுக்கு ஒரு ரூ. 2 எடுத்து வைக்கிறான். பிள்ளைகளுக்குன்னு ஒரு ரூ. 2 எடுத்து வைக்கிறான். சரிங்களா? இது ரூ. 6 ஆச்சா? இன்னும் ரூ. 2 வந்து அரசனுக்கு குடுக்குறதுக்குன்னு வச்சுக்குவோம். வரி கட்டுறதுக்குன்னு வச்சுக்குவோம். பாக்கி இருக்க ரூ. 2 ஒண்ணு இருக்கு. இந்த ரூ. 2 வந்து சேர்த்தி வைக்கலாம் அவன். தேவைகளுக்கு மீறி அவனுக்குன்னு ஒண்ணு எடுத்து வச்சது எல்லாம் இருக்கு. இந்த ரூ. 2 என்னன்னா, ஒரு சேமிப்புக்குன்னு ரூ. 1 எடுத்து வச்சாலும், இன்னொரு ரூ. 1 இதையும் வச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்காம, அத இல்லேன்னு சொல்றவனுக்கு மனசு வந்து குடுக்குறான் பாருங்களேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவனுடைய இருதயம் வந்து மலர ஆரம்பிக்குது அந்த இடத்துல. தான் தனக்குங்கிற எண்ணம் மாறி, பிறருங்கிற எந்த எண்ணமும் அவனுக்கு வளர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, அந்த பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கைன்னு மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிடுவான். இது எல்லாம் புண்ணிய பலன்களை அவனுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அவனுடைய குணாதிசயம் நான், எனது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ல இருந்து அவனுக்கு மாறுது. அப்போ நாமன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குள்ள அவன் என்டர் ஆகுறான். அப்ப இதையெல்லாம் தான் புண்ணிய பலன்களாக இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவனுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக மாறிட்டே வருது. இந்த உயர்ந்த எண்ணங்களாக மாறும் பொழுது, அந்த உயர்ந்த எண்ணங்களுக்கு உண்டான செட்டப்க்குள்ள அவன் மறுபடியும் பொறப்பான். ஓகே. நாட் ஜஸ்ட் பணக்காரன் கிடையாது. காசு, பணம் உயர்ந்த எண்ணம் இருந்தா அவன் பணக்காரன். பணம் சுகம் கிடையாது. இந்த உயர்ந்த எண்ணங்களை இன்னும் உயர்த்துவதற்கு உதவி செய்யக்கூடிய பெற்றோர் இருக்கக்கூடிய, சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய நல்ல இடத்துல அவன் நல்ல பிறப்பான். ஒரு நல்ல சுற்றுச்சூழல். ஆசிரியர் கிடைப்பாங்க. ம். நல்ல பெற்றோர், நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல மக்கள் இப்படி எல்லாம் நல்லதாவே வரும். ஏன்? இவன் மாறி இருக்கான் அந்த நல்லதுக்கு ஏத்த மாரி. அப்ப அந்த இடத்திலிருந்து இன்னும் அவனுடைய குணம் நல்லா மாறும்பொழுது, இன்னும் பெட்டரான ஒரு இடத்துக்கு போவான். இதுதான் நன்மையின்பால் ஒருத்தன் உயர்ந்துகிட்டே வந்துகிட்டே ஒரு இருக்கக்கூடியது. நல்ல குடும்பத்தில நல்ல ஒரு அப்பா, அம்மா, நல்ல கேரிங், நல்ல ஒரு ஃபேமிலி அப்படி பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆன்ம விஷயங்கள்ல கொஞ்சம் மேல வந்தவங்களா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா, அப்போ அதே இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து வெளிப்படையாத ஒரு நிலையில இருந்திருந்ததுனால, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன வந்து ஃபேஸ் பண்ணிட்டு, இப்ப அத கடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட், அப்படி கரெக்ட். சொல்றீங்களா? ஆமா, அதுதான் கரெக்ட்டா? ஆமா. ஏன்னா நெறைய பேர் ஏன்னா, சொல்றாங்கல்ல, இப்ப "ஐயோ! நல்ல அப்பா, அம்மா நான் இப்படி இருக்கவங்களுக்கும் இங்க வந்து பொறந்து இவ்ளோ கஷ்டப்படுறேன் பாரு" சொல்லக்கூடாது. அப்படி. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஓகே. யாருனாலயுமே நம்ம என்னுடைய வந்து வாழ்க்கை நான் சரியில்ல போன இதுல வந்து நம்ம எத பத்தியுமே யோசிக்கல ம். அப்படிங்கும்போது, இப்படி ஒரு
அப்பா, அம்மாவ நம்மளே தேர்ந்தெடுத்து, எஸ். நம்மளே இந்த குடும்பத்தில வந்து இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். இத சஃபர் ஆயிக்கிறேன். எஸ். இந்த சஃபரிங்ஸ்லேருந்து நான் வெளியில வர்றதுக்கு இவங்கலாம் உதவுனாங்கன்னா, கொஞ்சம் நான் நெக்ஸ்ட்டு வரும்போது பெட்டர் எஸ். ஆயிப்பேங்கிறதுக்காக வந்திருக்கோமா? எஸ். எஸ். ஓகே. இப்ப நமக்கு ஒரு உறவு ஏற்படவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இந்த பிறப்பில எடுத்திருக்கோம். நமக்கு ஒரு உறவு இது. ஆனா நமக்கு அந்த உறவின் மீது பயங்கர ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டு. இல்ல ஏதாவது ஒரு வகையான சமுதாய ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரமான ஒரு அந்தஸ்து. இது மேல ஈடுபாடு இருக்கு. ஆனா அது நமக்கு கிடைக்கவே இல்ல. அப்படின்னு என்னன்னா, முந்தைய ஜஸ்ட் பிஃபோர் முந்தைய பிறப்புன்னு இல்ல. ஏதோ ஒரு பிறப்புல ம். அந்த உறவையோ, ம். இல்ல அந்த பதவியோ நம்ம வந்து கொச்சைப்படுத்தியிருப்போம். கிடைச்சத சரியா பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அப்போ அடுத்து என்ன? இப்போ உனக்கு மறுபடியும் அது கிடைச்சா, நீ வந்து அத நல்லா பயன்படுத்துறதுக்கு உனக்கு அறிவு வளரணுமே! அப்ப இது இல்லாதனா எ தான் உனக்கு தெரியும் ஆ அது. குடுத்து பார்த்தேன். 1 தடவ குடுத்தேன், 2 தடவ குடுத்தேன், 3 தடவ குடுத்தேன். நீ திருந்தல. இப்போ நீ இல்லாம இருக்கிறதையும் நீ இருந்து பாரேன். இப்ப இல்லேங்கும் பொழுது அந்த அனுபவிச்சதனுடைய ஞாபகம் இருக்கும். ம். ம். இப்ப அது மேல நாட்டம் இருக்கும். ஆனா கிடைக்காது. அப்ப அவன் எப்படி பழகணும்? அது இல்லாதப்போ தன்னை வந்து நிலைப்படுத்திக்கிறதுக்கு அவன் வந்து பழக ஆரம்பிக்கணும். சரி, பரவால்ல. அந்த அந்த நிலை இல்ல. நான் ஏதோ தவறு அதனால தான் சொல்லுவாங்க, "முன் செய்த தவறு எதுன்னு தெரியல. அதனால மன்னிப்பு கேட்டுரும்பாங்க." நான் என்ன பண்ணனனோ தெரியல ஆமா. சாமி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு காமனா சரண்டர் கேட்கறதுக்கு ஆயிடும். உண்டான இது அதனால தான். கரெக்ட். அப்போ இந்த உறவுகள் இல்லாதப்போ, இந்த உறவுகள் ஏதோ ஒரு வகையில நான் தவறு இழைத்திருப்பேன் போல. அப்படின்னு சொல்லி அவன் மனம் திருந்தும் பொழுது, இந்த உறவு இருந்தாலும், இல்லைனாலும் அவன் வாழக்கூடிய நிலைமைக்கு அவன் வந்துருவான். நல்லா பார்த்துக்கணும். இவன் உறவு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். உறவோ, அந்தஸ்தோ ஏதோ ஒண்ணு. எதா இருந்தாலும் சரி. உறவுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். அந்த உறவு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். புலம்புவான், அழுவான், திட்டுவான், என்ன வேணா பண்ணுவான். கடைசியில ஒரு புரிதல் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, அந்த உறவு இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒரு அமைதியானது. அந்த மனோநிலைக்கு வரும்போது, அப்ப அவனுக்கு அந்த உறவு திருப்பி கிடைக்கும். கரெக்ட். ஏன்னா, இப்ப அந்த உறவ அவனுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வித்தைய கத்துக்கிட்டான். தெரியும். இப்ப அவன் தப்பு பண்ண இல்லைனாலும் மாட்டான். பரவாயில்ல. நான் அந்த தனியா மனோநிலை இருக்கிறேங்கிற அந்த மனோநிலைமைக்கு கடவுள் கொண்டு வர்றதுக்கு கொண்டு தான் வர்றதுக்கு இத்தன தான் இது. கஷ்டத்தையும் குடுத்துருப்பாரு. குடுத்துட்டு அந்த குடுத்து பேலன்ஸ் வந்துட்டேன் பண்ணணும்னா அப்படிங்கிறத கடவுள் உணரும்போது, நம்ம உணரும்போது நம்மளுக்கு அந்த உறவு குடுத்துட்டாரு. கிடைக்கும். அதுக்கப்புறம் இவன் வேணுமா, வேண்டாமாங்கிற முடிவு இவனோடது தான். வேணும்னாலும் அது இறை குடுத்தது ஓகே. இவ்வளோ நாள் இல்ல. அதுவும் இல்ல. குடுத்தது. அ இப்ப குடுக்குது. அதுவும் அது குடுத்ததுன்னு அவன் கடந்து போயிருவான். கடந்து போய். இப்படி ஒரு ஒரு உணர்வுகளுக்கும் நாம கடக்கிறதுக்கு தான் நம்ம உண்மை. பிறந்துகிட்டு இருக்கோம். இது வந்து உண்மை. ஆமா. நெறைய அது இருக்கு ம். எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட், கரெக்ட். அதனால அழுதோ, புலம்பியோ, திட்டியோ பயன் கிடையாது. பயன் கிடையாது. ஒரு ஒரு சொத்தோ, ஒரு பெரிய ஒரு நீங்க சொன்ன மாரி தான் மிகப்பெரிய ஒரு பொசிஷனோ இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அத ஈஸியா கடந்து போயிறணும் ம். இல்லையா? அதுவே நெனச்சு ஏங்கி, அதுக்கு இப்படி போயிருச்சே, இப்படி இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பவோ தவறு இல்லையா? ம். அதே சமயம் போராடணுமா? போராடக்கூடாதா? இது நம்ம டிபெண்ட்ஸ். செஞ்சது, அதனால இது நம்ம விட்டு போயிருச்சு. ஓகே அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்ல, ம்ஹ்ம். இது நமக்கு தேவையானது. நம்ம போராடி அத நம்ம மீட்டு எடுக்கணும். நம்ம அத அடைஞ்சாகணும். அப்படின்னு நினைச்சு வாழணுமா? ஓகே. நம்ம பர்ப்பஸ் என்னன்னு நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது 2 வகையா நீங்க அணுகலாம். 2மே வந்து சரின்னு தான் சொல்லலாம். எப்படின்னா, இப்போ அந்த ஒரு நிலையின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவன், அதை நோக்கி முட்டி மோதி நான் திரும்பவும் சாதிச்சு காட்டுறேன் பாரு! அப்படின்னு சொல்லி அதே இடத்துல போய் அவனை நிலைநிறுத்திக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்ப்பான். அவனுக்கு இந்த உலகத்தினுடைய பற்று மேல அவனுக்கு அவ்ளோ அதிகமான ஈடுபாடு உண்டு தான் உண்டு. அதற்கு உண்டானது. இப்ப அவன்கிட்ட போயிட்டு வேண்டான்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஸோ அவன பொறுத்தவரைக்கும் அவன் சரிதான். விட்டுரு பரவால்லன்னு. ஆனா கொஞ்சம் முதிர்ச்சி அடையும் பொழுது என்ன ஆகும்னா, இவன் செய்த தவறுனால ஒரு நிலை அவன் இழந்திருக்கலாம் 1. இல்ல அவதூறு என்பால் இவன் செய்யாத தவறுக்கு இவன் செய்ததாக இது பண்ணி அந்த இடத்த விட்டு அவன புடுங்கிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கலாம் 2மே ஒண்ணு. இப்ப இத வந்து ஒரு மனிதன் எப்படி அணுகலாம் அப்படின்னு சொன்னா, நல்லா அறிவில் முதிர்ந்தவன் எப்படி அணுகுவான்னா, அந்த இடத்துல இப்ப எனக்கு நடந்த ஒரு நிலைக்கு நான் என்ன பண்ணுனேன்னு யோசிப்பான். என் மேல வந்து ஒரு அவதூறு, ஒரு பழி சொல்லியிருக்காங்கன்னா, அதற்கு என்ன கால சூழ்நிலை? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ம். யாருக்கு அதிகமா இடம் குடுத்தேன்? ம். ஏன் அந்த சூழல் எனக்கு என் மேல தவறா இருந்ததுன்னு. அப்போ அவன் அவன் சிந்திச்சு பார்க்கும்பொழுது, "ஓ! இங்க இது நடந்திருக்கா? ஓ! இதுதான் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி அவன் தன்னை புரிஞ்சுட்டான்னா, அதே இடத்துல போய் அவன் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டான். இப்ப அவன் வாழ்க்கையில ஒரு குரோத், ஒரு பாடம் கிடைச்சிருச்சு. இனிமேல் நான் சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன திருப்பி அவன் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்க்கு தான் போவானே தவிர, திருப்பியும் போய் சண்டை போடுறதுக்கு போமாட்டான். ஓ!
இதுதான் வந்து ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு ஆன்மாவும், முதிர்ச்சி அடையாத ஆன்மான்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு ம். விளக்கம் அவ்வளோதான். ஏமாந்து போய் இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ம். உனக்கு தேவையானத நீ போராட மாட்டியா? அப்படி நீ ஏமாந்தே எல்லாத்தையும் வுட்டுட்டே இருப்பியா? இதுதான் நீ வந்து வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமா? அப்படி கேட்குறாங்கல்ல. அப்ப ம். சில சமயம் சொல்லுவாங்க, "இல்ல நான் செஞ்சது, ம். நான் பண்ணது, நான் இத அனுபவிக்கின்னு இருக்குது. இதெல்லாம் என்னைய விட்டு போயிருச்சு. இதுக்கு நீ போய் பின்னாடியே அதை போய் இழுத்துட்டு வந்து, இதிலேயே என்னோட வாழ்க்கைய தொலைக்க வேண்டாம்னு நெனைக்கிறேன். நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன். போனதெல்லாம் போகட்டும்." அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ம். அது சரியா? அதுதான் திருப்புவம் தான். அது அவரவர்களுடைய மனோநிலை. இப்போ அந்த முதிர்ச்சி அடைந்த மனோநிலை உள்ளவர்கள், அப்படிதான். முதிர்ச்சி அடையாத உறவுகளோடு இருக்கலாமே! இப்ப நமக்கு அறிவு இருக்குங்கிறதுக்காக நம்மளுடைய பெற்றோருக்கு அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்ல. மீனிங் அந்த ஆன்ம முதிர்ச்சி சொல்றேன். இல்ல பெற்றோர் ஆன்ம முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கலாம். பிள்ளைகள் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல. பெற்றோர் வந்து, "அப்பா பொறுமையா இருப்பான்னு" சொல்லுவாங்க. ஆனா ஆமா, பையன் "அது எப்படி? இது எப்படிம்பான்." ஆமா. அவனுக்கு இன்னும் இந்த உலக வாழ்வின் மீது ஈடுபாடு அதிகமா இருக்கும். அப்போ அந்த கடந்து போகக்கூடிய மனோநிலை இருக்கக்கூடியவர்கள், அதன் வழி செல்லுவது தான் என்னைக்குமே சரியே தவிர, இந்த உலக வாழ்வுல இந்த திருப்பி அவங்க இழுக்கிறதுக்கு நேர் இவங்க திருப்ப ஓடுனாங்கன்னா, இவங்க இவ்வளோ நாள் படிச்சுக்கிட்ட பாடம் பூரா வீணா போயிரும். இதுல ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு. இவங்க திருப்ப அந்த முன்ன சொன்ன மாரி தான். அந்த ஒரு நிலை கிடைச்சாலும், கிடைக்கலேனாலும் இவன் சமமா இருக்கக்கூடிய மனோநிலை வாய்ச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இழந்தது மீண்டும் எல்லாமே அவனுக்கு வருவதற்கு தேடி தேடி வரும். வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஏற்றுக்கொள்ளுவதும், ஜென்மத்திலேயே ஏற்றுக்கொள்ளாததும் நடக்கிறது. அவங்களுடைய விருப்பத்த பொறுத்தது கரெக்ட், தான். கரெக்ட். நீங்க சொன்னது வந்து பெர்சனா இருக்கலாம். எதுவா நம்மளுடைய வேணா பொருளாகவும் எதுவா இருக்கலாம். வேணாலும் எது இருக்கலாம். வேணாலும் இருக்கலாம். எது நமக்கு அது மேல எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குதுங்கிறத எஸ். இறைவன் முடிவு பண்ணணும்னு எஸ். சொல்லுறீங்க இல்லையா? கரெக்ட். நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது. பரவால்ல. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் ம். நீங்க வந்து போகணும்னு சொல்லி சான்ஸ் கிடைச்சா நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு ஒரு முறை. ஆ அத பத்தி சொல்லுங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து அது இங்க இந்தியால வந்து அந்த பெர்ஃபெக்ட்டான ஒரு பெர்சன் இருக்காங்களா அந்த மாதிரி? இல்ல அரைகுறையா தான் இருக்கா? பயமா? இல்ல எப்படி? நான் வந்து ஒரு தடவ போயிட்டு வந்தேன் இங்க தஞ்சாவூர்ல. அப்படியா? பட் அவ்வளோ ஒண்ணும் எனக்கு அதுல ஒரு ஒரு திருப்தி அடைஞ்ச இது இல்ல. பட் அந்த விஷன்ஸ் எல்லாமே வந்தது. இல்லேன்னு இல்ல. ம். பட் எப்படி ஒரு படம் ஓடுற மாதிரியே இருக்குமா? ஆமா. நீங்க நடிச்ச ஒரு படத்த நீங்களே பார்க்குற மாதிரி. அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்போ நாம 2 பேரும் உட்கார்ந்துட்டுருக்கோம் இல்லையா? இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற காட்சிய நானே இங்க மேல இருந்து பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி பார்த்தீங்களா? ஆமா. அந்த மாரி இருக்கும். இல்ல அப்படி பார்த்தீங்களா? ஆமா, ஆமா. அ. சரிங்களா? ஆனா எனக்கு என்னன்னா, என்னோட கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு சண்டைக்காரன் எப்படி இருப்பான்? அவன் அவன் நிம்மதியா தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் அந்த அவன யாராவது அடிக்க ஆ. வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான்ல. ஆ. அந்த மாரி என்னோட புத்தி அது. ஆ. அதனால என்னைய அவ்வளோ சீக்கிரம் அது அந்த டீப் ட்ரான்ஸ்‌க்கு போக விடல. போக விடல. பட் மேபி அந்த ரெக்ரெஷன் எப்ப போனீங்க? எப்படியும் 2, 2 1/2 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க அது பண்ணுவீங்க. இப்ப பண்ணுனா எப்படி எனக்கு அதுல இருப்பீங்க? ஈடுபாடு போச்சு. அப்படியா? என்னது போய் போர் அடிக்குது. அது பார்த்து என்னங்க ஆக போது? அதுதான். அது என்னன்னு தெரியாததுனால, அது என்னன்னு பார்த்துட்டீங்க. ஆமா. இல்ல இப்ப அத பார்த்தீங்க. இப்ப நீங்க அந்த நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள்ல பார்க்குறீங்கல்ல. கைடு வந்தாங்க, பேசுறாங்க, ஹையர் சோல்ஸ் வராங்க. அதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்குமா? அந்த மாரி அதெல்லாம் வந்து சாத்தியமா? அப்படிதானா? இப்ப நம்ம 2 பேரும் யார் என்னன்னே தெரியாது. தெரியாது. திடீர்னு ஒரு தடவ Instagramல பேசுனோம். இன்னைக்கு நம்ம பார்க்கலையா? ஆமா பார்த்தோம். இது ம். ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா ஆச்சரியம். நடந்தது இல்லையா? ஆமா. அதே மாரி தான் அதுவும். இல்ல. அதே மாரி அதே மாரி தான் அதுவும்னு சொல்றீங்க. அது ஓகே. இப்ப நம்ம வந்து இப்ப கண்ண மூடுறோம். ஒரு ரெக்ரெஸ் ஆகுன உடனேயே பார்த்தீங்கன்னா, ஒரு படம் மாதிரி ஒண்ணு நடக்குது. அதுல என்னென்னமோ பார்க்குறோம். ஏதேதோ நடக்குது. எங்கெங்கேயோ பிறந்தவங்கிறோம். அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம். எல்லாமே புக்ல இருந்துச்சு. அ படிச்சேன். சொன்னாரு. இந்த மைக்கேல் நியூட்டன் அவரு ம். தான் டாக்டர் தான் பேசுறாருன்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். அது கேட்கும்போது பயங்கர அதிசயமா இருக்கு. அது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நீங்க பாருங்க டப்புன்னு சொல்லிட்டீங்க பொசுக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்னு. எவ்ளோ பெரிய விஷயம் அது. அது வந்து சாத்தியமான்னு நான் கேட்கிறேன். ஒண்ணும் இல்ல. நம்ம நம்ம ஆன்மான்னா என்ன சொன்னோம்? நம்ம ஆன்மா வந்து சச்சிதானந்த சொரூபம்னு சொன்னோம். அனைத்துமானது, அனைத்தும் அறியக்கூடியதுன்னு. அப்ப அந்த ஆன்மாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த மூளைக்கு வந்து எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ, அவ்வளோ மட்டும் தான் இந்த மூளை ஞாபகம் வச்சிருக்கும். அப்போ இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ங்கிறது என்ன பண்ணும்னா, இந்த மூளைய தாண்டி ஆன்மாக்குள்ள கை வைக்கிறது தான் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன். நாட் தட் கான்ஷியஸ்னஸ் நமக்கு இல்லாம போகாதுன்னு இல்ல. கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா நம்ம பேசவே மாட்டோம்.
ஸோ காது கேட்கும், வாய் பேசுங்கிற அளவுக்கு கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்க தான் செய்யும். ஆனா, இந்த ஆன்மால கை வைக்கிற அளவுக்கு தன்னை மறந்த ஒரு நிலை. எப்படி நம்ம வந்து ராத்திரி தூங்கும் பொழுது அந்த டீப் ஸ்லீப் போறோம் இல்லைங்களா? இந்த ரிக்ரெசர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீப் ஸ்லீப்பையும் தாண்டி அந்த துரிய நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த 4வது நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க. அதுதான் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், வேற ஒண்ணும் இல்ல. பட் என்னன்னா, இது வாலண்டரியா பண்ணுனேன்னா நான் ஞானி. இன்னொருத்தவங்க இன்னொருத்தங்க பண்ணாங்கன்னா, நான் வந்து ஒரு ரிக்ரெசர்ட்ட போனேன்னு சொல்லிக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுது, புரிஞ்சுது. அந்த நம்மளே வந்து அந்த மெடிடேஷன் லெவல்ல நம்ம கூடி கூடி போகும்போது, இதுதான் ஆக்சுவலி இதுதான் நடக்கிற நடக்கும். ஒரு இதுதான் நடக்கும். விஷயங்கள். ஆமா. முன்ன போயிட்டே இருப்போம். ம். என்ன நடக்குது? இப்போ என்ன இது நடக்குது? எல்லாமே நமக்கு திருவாசகம் படிச்சோம்னு தெரிஞ்சுட்டே இருக்கும். வச்சுக்கங்களேன். ம். அதுல மாணிக்கவாசக பெருமான் எழுதுறாரு. "அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்னு" அந்த வார்த்தை வரும். அப்படின்னா என்ன? இந்த அண்டம் ரொம்ப பெருசு. அந்த அண்ட பகுதியில வந்து உருண்டைகளாக நிறைய கோள்கள் இருக்குங்கிற எழுதியிருக்காரு. எப்படி அவரு எழுதினார் அத? அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருக்காரு. பண்ணியிருக்கிறாரு. ஆ, அவரே போய் அவர் ஆன்ம ஆம். ரூபத்துல போயி இதுதான் துரிய நிலை. ஓகே. துரிய நிலைக்கு போகும்பொழுது நமக்கு இது எல்லாமே தெரியும். அண்டக்காட்சி முழுவதும் தெரியும். வள்ளலார் எழுதுறாரே. திருவண்டப் காட்சின்னு எழுதுறாரு இல்லைங்களா? அவர்கள் பார்த்ததுனால தான் அவர்கள் எழுதுறாங்க. அதுக்கு வந்து துரிய நிலைக்கு போணும். போகணும். இதனால தான் ஞானியர்கள் உடல் என்ற சிறைன்னு சொன்னாங்க. இந்த இந்த சிறைக்குள்ள இந்த பஞ்ச இந்திரியங்களினுடைய இதற்குள்ள இருக்கும் பொழுது, நாம இதனோடு தான் இங்க இருப்போம். இந்த சிறை நீங்கும் பொழுது நமக்கு வெளிய இருக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு தெரியும். அதுதான் உண்மை. ஆனா, அந்த அண்டக்காட்சியே உண்மை கிடையாது. அதுவே கற்பனை தாங்கிறாங்க பெரியவங்க. அது அதையும் தாண்டுனேன்னா பாழ்கள் நிறைய இருக்கு. பெரிய பெரிய அண்டங்கள் இருக்கு. பெரிய அண்டங்கள் உருவாவதற்குண்டான இடம் இருந்து அண்டம் இன்னடம் உருவே ஆகல அண்டங்கள். காலி வெற்றிடமாக அந்த இடம் இருக்கு. எல்லாம் தாண்டு, அதையும் தாண்டுனா, அங்க வந்து கடைசியாக அவர்கள் நாதம் கேட்கும். ஒரு வகையான இன்னிசை கீதம் கேட்குங்கிறாங்க. அதையும் தாண்டுனா, ஒரு ஒரு சக்தி நிலை ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டுனா அதனால தான் இவரு அருணகிரிநாதர் பாருங்க, நாத, விந்து, கலாதி நமோ நம. அது 2ம் கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அதுதான் பிரம்ம நிலைங்கிறார். அத்தனையும் தாண்டி போனா தான் பிரம்ம நிலை இருக்கும்னு. இது இது எல்லாம் மாய வலை போல நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சிக்குனோம்னா சிக்கிருவோம் ஈஸியா. அதனால தான் சொல்றது, இந்த உடல் விட்டு ஆன்மா வெளிய வந்துருச்சு, அந்த ஞாபகம் வெளிய வந்துருச்சு, துரியத்த உணர்ந்துட்டேங்கிறதுக்காக தப்பிச்சுட்டேன்லாம் கிடையாது. ம். அது கடக்கணும் நெறையா. இப்போ யோகானந்தருடைய பயோகிராஃபி படிச்சு அப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. ம். கேட்டேன் நானு. நான் அந்த புக்க படிச்சேன். ம். நான் அவருடைய ஃபாலோவர் தான். ஃப்ரீயா பிராக்டிஸ் சொல்றேன். அதுல ஒரு விஷயம் இருந்துச்சு. அத அந்த ஃபுல்லா நீங்க முடிக்கல. முடிக்கல அத இன்னும். பாதியோட ரொம்ப ம். இன்ட்ரஸ்டிங்கா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நீங்க டப்புன்னு நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லல. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு படிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அத நீங்க எப்படி சொல்ல போறீங்க? அப்படின்னு சொல்லிர்லாம். சொல்லி கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு போட்டுறலாம். இருந்தேன். அப்ப நீங்க சொல்லல. அத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுல வந்து அந்த யுக்தேஸ்வரர் வந்து இறந்துருவாரு. ம். அவருடைய அதுக்கப்புறம் இவரு உடைஞ்சு போயிறாரு. இவ்ளோ பெரிய ஞானியா இருந்தாலுமே, இவரு உடைஞ்சு அழுது, புரண்டு அவர பார்த்தே ஆகணும்னு சொன்னதுல அவரு வந்து இறந்ததுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் வந்து உட்கார்ந்து அவரு பேசுறாரு. ம். இவர்கிட்ட பேசுறாரு. ம். அந்த விஷயங்கள நான் படிச்சதுக்கப்புறம் தான் அது ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுன்னு வைங்க. ம். அத படிச்சதுக்கு அப்புறமா தான், இப்படியெல்லாம் இருக்கு. ம். இது உண்மதான். ம். அப்படிங்கிறது வந்து எனக்கு அது புரியவே ம். ஆரம்பிச்சது. இப்ப நீங்க சொல்றதுனால எனக்கு அது ரிலேட் ஆகுது. ம். ஓ கரெக்ட். அவரும் அததான் சொல்றாரு. நான் எங்கேயுமே போல. எனக்கு அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நான் அங்க இருக்கேன். ம். உனக்கு நீ உன்னுடைய உடம்ப இந்த அளவுக்கு நீ தயார் பண்ணா மட்டும் தான் என்ன நீ பார்க்க முடியும். இப்ப கரெக்ட். நான் உனக்காக நான் குறைச்சு வந்திருக்கேன். ம். என்னுடைய பிரகாசத்த தாங்க முடியாதுங்கிறதுனால ம். நீ பார்க்க முடியல அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? எஸ். எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் லெவல்ல போய் அவங்க மறைஞ்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. ஆனா இருக்காங்க. இருக்காங்க. ஆ இப்ப நம்ம ப்ரே பண்றோம். இப்ப குரு இப்போ யோகானந்தர எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அவர வந்து ப்ரே பண்றேன். இப்ப அவருடைய எண்ணம் அவரானது இருக்கும். ம். எல்லாமாவும் இருக்கும் ம். இல்லையா? ஆமா. நம்மள அவருக்கு உணர்வாரா? நம்ம எப்படி அது? அதுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு அது எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, "நீ சாமி பார்க்கறது முக்கியம் இல்ல, சாமி உன்னை பார்க்கணும்" அப்படிம்பாங்க. ஆ. அந்த ஒரு ஃப்ரீக்வென்சி அளவுக்கு நம்மள நாம உயர்த்தாத வரைக்கும், நாம அவங்கள நினைக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஓகே. ஏன்னா, இப்ப நானும் நீங்களும் இந்த இடத்துல யோகானந்தர பத்தி பேசுறோங்கும் பொழுது, இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்காங்க. எத்தன பேர் பேசலாம் இதுல? 1,00,00,000 பேர் பேசினாலும் 1,00,00,000 கான்ஷியஸ்னஸ் அவருக்கு ரீச் ஆகுது. நாட் தட் அவங்கனால அத ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் எல்லாமே அவங்களுக்கு ரீச் ஆகுமான்னா கிடையாது. ஏன்னா, அவங்க வேற ஒரு தாட்ல அவங்க இருப்பாங்க. கண்டிப்பா. அப்போ ஆ.
அவங்க இப்படி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 20 கிலோமீட்டர்ல ஓடுறாங்கன்னா, நான் அவங்கள பிடிக்கணும்னா, நான் 40 கிலோமீட்டர்ல ஓடுனா தான் நான் அவங்கள பிடிக்க முடியும். அப்போ என்னை வந்து நான் இன்னும் மெனக்கெட்டு நான் என்னை உயர்த்திட்டு, என்னுடைய மனோநிலையை இதனால தான் வந்து கவனத்த குவின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதனால தான். அந்த கவனம் ஒருநிலைப்படும் பொழுது ஜஸ்ட் தான் லைக் தட் நம்ம நெனச்சு ஆஹ. ப்ரே பண்ணிட்டோங்கிறதுனால அது நம்மள அவருக்கு நம்ம ஆ ஏமாத்திக்கலாம். ஓய் நான் ஓய் நெனச்சேன் குருஜி, அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு குருஜி தான் ஏமாத்திக்கலாம். எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றது அதெல்லாம் அதனால சும்மா சும்மாவா? நம்மள ஏமாத்திக்கலாம். ஓ! ஓகே. ஒ அந்த அந்த லெவலுக்கு நம்ம வந்து ஆமா, உயர்த்தி ஆமா. போகும்போது மட்டும் தான், ஏன்னா அதுதான் சொல்றேனே. இப்படி ஒரு ஆன்மா நம்மள நினைக்குதுங்கிற ஒரு சின்ன விஷயமே அவங்களுக்கு அது கண்டிப்பா, ரீச் கண்டிப்பா. ரீச் ஏன்னா ஆகும். நான் பயணம் பண்றேன்னா, அவங்களும் அவங்களுடைய பயணத்துல அவங்க இருப்பாங்க. இருப்பாங்க, இருப்பாங்க. இவர்கள் யாரும் முக்தி அடைந்த ஞானியர்கள் கிடையாது. ஆனா, ம். ஆன்ம நிலையில உயர்ந்து இருக்கக்கூடிய ஞானியர்கள் தான். அப்ப அவர்களுக்கு இன்னும் பாதை உண்டு. இப்ப அவங்க அவங்களுடைய ஃபோக்கஸ்ல இருக்காங்கன்னா, "எப்பா நில்லுப்பா ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல" நான் சொல்லணும்னா, இப்ப எனக்கு எவ்வளோ பலம் இருக்கணும் நான் அவங்கள ரீச் பண்றதுக்கு. மிக பெரிய விஷயம். ஆ அப்ப 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 எனக்கு விடை குடுக்குறதெல்லாம் யாருன்னு ஒரு கேள்வி வருதுன்னா, அதுதான் இந்த அண்ட சொரூபம். நான் யோகானந்தர நினைக்கிறேன். அதற்கு யோகானந்தர் போல எனக்கு பதில் சொல்லுவது இந்த இந்த இறைன்னு சொல்லக்கூடிய இந்த சிற்றுரூபம் தான் எனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து எனக்கு இதுதான், என்னோட பர்ப்பஸ் இதுதான். இதில தான் நான் ஹேப்பியா இருக்கேன். ஓகே நான் கண்டுபிடிச்சுட்டேன். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்களா? உண்மையாலுமே அப்படி ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுடைய ஒரே பர்ப்பஸ் வந்து திரும்ப வராம இருக்கிறது தான் ஒரே ஒரு பர்ப்பஸ். அதுக்கு உண்டான பயணத்திற்கு இப்ப நான் செய்யக்கூடிய இந்த ஒரு பயணம்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதனால அது எனக்கு ஒரு திருப்திய குடுக்குது. உதவியா இருக்கு. இப்போ இந்த YouTubeங்கிறதே வந்து இன்னும் நான் எவ்வளோ காலம் செய்வேங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்ப இது மாறலாம். மாறும்பொழுது வேற ஒரு நிலைப்பாட்டிற்கு உண்டான ஒரு நிலை எனக்கு வரும்பொழுது, அத நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்களா? நான் வந்து முன்னாடி எத்தனையோ இடத்துல வேலை செஞ்சிருக்கேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா, இதுவும் கொஞ்ச நாளு. இது கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய முன்னேற்றத்திற்கு வேற ஒரு பரிணாமம் தரணும்னு என்னுடைய குருமார்கள் எண்ணுறாங்கன்னா, அந்த பரிணாமத்த அவங்க தரப்போறாங்க. நான் அத ஏத்துக்கிட்டு அதற்கு பின்னாடி பயணிக்க தான் போறேன். ஸோ பர்ப்பஸ்ங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். இறையோடு ஒன்றர கலப்பது. அதற்கு இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னை எப்படி கொண்டு போகுதோ, நான் அதன்படி போயிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது இல்லாம, இப்படி இருந்தா தான் நான் மினி கூப்பர்ல போனா தான் எனக்கு வந்து மரியாதை. நடந்து போனா மரியாதை இல்லன்னு அப்படி கிடையாது. இப்ப நான் நடக்கணுங்கிறது தான் என்னுடைய முன்னேற்றத்திற்கு அவசியம்னா, அந்த நடைக்கு உண்டான விஷயம் தான் எனக்கு கிடைக்கவே செய்யும். இப்ப இதிலேயே ஒரு வித்தியாசம் உண்டு. உலக வாழ்வில அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆன்ம முன்னேற்றத்திற்குன்னு ஒருத்தன் முற்பட்டு அதன்பால் சென்று, ஒரு குருமார்களினுடைய கவனத்தை அவன்பால் ஈர்த்துட்டான்னு வச்சுக்கங்களேன், ம். அதற்கப்புறம் அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவனுடைய முன்னேற்றத்திற்கு எது தர வேண்டுமோ அது மட்டும் தான் தரும். இவன் ரத்த கண்ணீர் வடிச்சாலும் சரி, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்? ஏன்னா அவனுடைய பாதை மாறிடுச்சு. அவன் இந்த உலகத்த விட்டு நீங்கணும்னு முற்பட்டுட்டான். அவனுக்கு இதற்கு மேல அவனுக்கு தேவையானத இத மட்டும். குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, இவன் வேஸ்ட்டு. அவன் வந்துட்டான். கொஞ்சம் புரிதல் இல்லாம அந்த குழந்தை ஒரு ஒரு முட்டாய் கேட்குது. ஒரு தடவ வாங்கி குடுக்கலாம், 2 தடவ வாங்கி குடுக்கலாம். அந்த கற்காய் வரும்னு நமக்கு தெரியும் பொழுது, அதற்கு உண்டான இண்டிகேஷன் தெரியும் பொழுது, அது அழுது புரண்டு அடம் புடிச்சாலும், அந்த அப்பா, அம்மா என்ன பண்ணாலும் அத வாங்கி குடுக்க மாட்டாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது, "என்னங்க குழந்தை அழுகுது, ஒண்ணு வாங்கி குடுத்தா என்னன்னு?" ஆனா அந்த அப்பா, அம்மாவுக்கு தான் தெரியும் அதில என்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு. அதனால அத அவங்க அது குடுக்கல. விட்டுருவாங்க. அது இல்லாம இருக்கிறதுனால அந்த ஆமா. குழந்தைக்கு நல்லது தான். சமாதானம் சொல்லுவாங்க, மிரட்டுவாங்க. ஒரு நாள் எவ்வளோ போட்டு நல்ல சாத்துறது தான். விஷயம் தெரியுங்களா? நீங்க ஆமா. இப்ப சொல்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம். இது நீங்க இப்ப சொல்றது. ஆமா. இது ஒரு பெரிய ஞானத்த தான் நீங்க இப்ப கடத்தியிருக்கீங்க. ஏன்னா நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்கல்ல. என்னடா இது நமக்கு இது இது கூட கிடைக்காதா? இதைய புடுங்கிட்டாங்களே! இந்த மாதிரி நம்மள ஆக்கிட்டாங்களே! இப்படி போயிருச்சே! அப்படி போயிருச்சே! அவனுக்கு அது கிடைக்குது. இவனுக்கு இது ம். கிடைக்குது. நமக்கு இது தட் கிடைக்கல. இஸ் வெரி ராங் தெரியுங்களா? ஆ எ அப்படி அந்த அவங்க வாழ்க்கைய நொந்துட்டு இருப்பாங்க. ம். ஆனா, நீங்க சொன்னது கரெக்ட்டு. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது அவங்க போகக்கூடிய போகும். அந்த பாதைக்கு அது கரெக்ட். தேவையில்லாதது. ஸோ, அது அவங்கள நெருங்கி வரல. ஆனா, அவங்களுக்கு என்ன வேணுமோ, ம். அவங்களுக்கு என்ன தேவையோ, அது எப்படி கிடைக்குது, எங்கேருந்து ஆ கிடைக்குதுன்னு தெரியாது. அது வந்தே தீரும். வந்தே வந்தே தீரும். தீரும். அவங்க எவ்ளோ பிளஸ்டு. கண்டிப்பா. நீங்க சொன்னது மிகப்பெரிய விஷயம். நீங்க அப்படியே சொல்ட்டீங்கன்னு வைங்க. ஆனா, இத அப்சர்வ் பண்றவங்களுடைய மனோநிலைய பொறுத்தது. அவங்க நல்லா இத கிராஸ்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, செம்ம பாயிண்ட் இது. திருவள்ளுவர். அதனால இதுன்னு இல்ல. நீங்க வந்து எப்படின்னா, நேத்து சொல்லிட்டு தான் வந்தேன் என் ஃப்ரெண்டுட்ட. இந்த மாரி
நித்தில நான் அவர தான் பார்க்க போறேன் அப்படின்னு. ஐய்யய்யோ! ஐயோ! எப்படி முடியுமா? ஐயோ! அவரு என்ன அப்படியே பேசிட்டே இருப்பாரு. என்ன பேசுறாருன்னே தெரியாது. எப்படியோ என்னன்னு போய் கேட்பேன். போய் அவர்ட்ட சொல்லிருங்க. பேசுறவனுக்கு என்ன பேசுறான்னு தெரியாதுன்னு சொல்லி. அப்புறம் நான் சொன்னேன், ஆமா. அதுதான் இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுல்ல. அதனால தான். எனக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. அதனால நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப ஒரு கொஸ்டின் வந்து நான் உங்கள கேட்கணும். என்னன்னா, முன்னாடியே கேட்டுட்டேன். நீங்க சொல்ட்டீங்க. இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ்க்காக கேட்கிறேன். ம். இந்த ஆண் தான் பிறக்கும், பெண் தான் பிறக்கும். ம். அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த யாருனாலயும் கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ம். முடியுமா? முடியாதா? முடியும். முடியும். அது ஜோதிடத்தினாலயா? இல்ல ஒ எந்த விஷயத்தினால? எந்த எந்த வழியில சொல்றீங்க? தெரியும். அ இந்த டைம்ல தான் பிறக்கும்னு சொல்ல முடியும். இந்த குழந்தை தான் பிறக்கும்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ம். அது ஒரு கொஸ்டின் தான். ம். மத்தவங்களுடைய ம். கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஓகே. சோதிடத்தின் வழி நம்மனால கண்டுபிடிக்க முடியும். நாம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய அ பிறப்பினுடைய இதில வந்து அந்த பதிவுல வந்து அது கண்டிப்பா இருக்கும். அந்த பதிவ வந்து எடுத்து சொல்லுவதற்கு ஒரு வழி சோதிடம். இப்ப ஞானியர்கள் பார்க்கும்பொழுது, நம்ம இன்னைக்கு அந்த ஞான நிலையில இருந்து பார்க்கும்பொழுது, நம்முடைய முக்காலம் அறிந்தவர்கள் ஞானியர்கள். ஸோ, அதன் வழி செல்லலாம். அவர்கள்னால முடியும். இப்ப நெறைய இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவர்கள்னால முடியும். ஓ! ஜென்யூனா இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கும் பொழுது. பட் ரொம்ப பிராக்டிகலா நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சோதிடத்தின் வழி ஜோதிடம். தாராளமா சொல்ல முடியும். சொல்ல முடியும். இப்ப நம்மளுடைய முதல் குழந்தை எத்தன குழந்தை? அ ஒரு முதல் குழந்தை என்ன? அடுத்த குழந்தை என்ன? அப்படின்னு சொல்லி நல்ல சோதிடம் கைதேர்ந்தவர்கள்னால தாராளமா சொல்ல முடியும். ஆ இன்ன குழந்தை தான் வேணும் ம். அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கூட, அந்த குழந்தையை பெற்று எடுப்பதற்கு கூட நம்மனால அதான் நீங்க ஒரு முடியும். ராஜா ஆ சொன்னீங்களே ஒரு ராஜா அவங்களுடைய குழந்தை ராஜாவாவே ஆ இருக்கான் அப்படின்னு இருக்கு. சொன்னா, அது அந்த அவங்க என்ன முடிவ ஒரு எடுப்பாங்க. பிளானிங். ம். அந்த பிளானிங் வந்து ஜோதிடத்தின் மூலமா கொண்டு வர பண்ணலாம். முடியும். அது சாத்தியம் தான். அது நடக்கும். கண்டிப்பா. இப்போ அதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் கடவுளுடைய தீர்மானம். இது வந்து விதி. கடவுள் விட்டுறலாம். அதுவும் விட்டுறலாம். இல்ல அது விட்டுறலாம் இல்ல. நான் சொல்றது கடவுள் தீர்மானிச்சிருக்கிறாரு. இப்பதான் பொறக்கும். இதுதான் பொறக்கும்ன்னு சொல்லி, அத எப்படி நீ முன்னாடியே போய் தெரிஞ்சுக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு விதண்டாவாதம் வரும் இல்லையா? ம். அதுக்கு நம்ம உங்களுக்கு பதில் என்ன? இத அணுகக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இப்போ வந்து ஆ இப்ப எனக்கு ஒரு ஒரு குழந்தை வேணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ என்னுடைய வம்சம் தழைக்கணும்னா, எனக்கு ஒரு ஆண்மகன் வேணும்னு ஒரு இது இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. அந்த குழந்தை வந்து எனக்கு அழகா அதனுடைய பொட்ட புள்ளைய வளர்க்கறது ஒரு விதம், பையன வளர்க்கறது ஒரு விதம். பையன் இருந்தாலும், பொண்ணு இருந்தாலும் ஒரு மாதிரி தான்னு சும்மா சொல்லலாம். ஆனா, பொண்ணு இருக்கிறதனுடைய அழகு வந்து அந்த பையன்கிட்ட இருக்காது. அது பொண்ணு தான் அந்த ஒரு அழகும், ஒரு நிம்மதி, ஒரு சுகம், ஒரு அது அது ஓடிட்டே இருந்தா மேபி அது என்னுடைய கண்ணோட்டமோ என்னவோ! அப்போ அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். சரிங்களா? இப்போ இது போலவே இது ஒரு ஆணா இருந்து நான் யோசிக்கிறேன்னா, இப்ப என்னுடைய வாழ்க்கை துணையாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, இது போலவே அவர்களுக்கும் ஒரு சிந்தனை இருக்கணும். அப்ப கணவனும் மனைவியும் ஒன்று கூடும் பொழுது, இருவருடைய எண்ணமும் ஒருபோல இருக்கணும். தன்னுடைய வம்ச விருத்திக்கு ஒரு ஆண்மகவு வேண்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இருக்கணும். அப்போ ஒன்று கூடும் பொழுது, இவர்களுடைய வேண்டுதலுக்கு இறை செவி சாய்த்தே தீரும். இப்போ இதுல என்ன பியூட்டின்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய ஜாதகத்தில இது இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கும். 1 ஒருவேளை இல்ல அப்டின்னா, அந்த கரு கூடி அந்த கரு வந்து கலஞ்சிருக்கும். ஆனா, இவர்களுடைய எண்ணம் ஆண்மகவு தான் இருக்கும். ஆனா, இவர்களுடைய ஜாதகத்தில முதற் குழந்தை பெண் குழந்தையா இருக்கும். அப்போ இந்த மாதிரி எனக்கு பிறக்கும் பொழுதே எனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும். அந்த கரு கூடி அப்படியே இதாயிருக்கும். இவங்க வருத்தப்படுவாங்க. இது இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் தட்டிருச்சு. ஆனா, பிறக்கக்கூடிய முதற் குழந்தை பெண் குழந்தை. ஆனா, ஜாதகத்தில அது இல்ல. அப்ப இந்த இந்த இறைங்க சக்தி இதுபோல வேலை செய்யும். வேலை என்ன இதெல்லாம் வந்து கொஞ்சம் நுணுக்கமா புரிஞ்சுக்கும் பொழுது, இந்த கலை படிக்கும் பொழுது இதனுடைய ஆழம் நமக்கு தெரியும். வெளிப்புறமா இருந்து பார்க்கும் பொழுது, இதெல்லாம் என்னய்யா லூஸ்தனமா பேசுறேங்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அப்படி சொன்னவன் நானும் தான். ஆனா, அந்த வித்தைய கத்துக்கும் பொழுது தான், ஓ! இப்படியெல்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மனால புரிஞ்சுக்க முடியக்கூடிய இது இருக்கு. பிள்ளைச் செல்வம் இல்லாதவர்களுக்கு கூட தெய்வ வழிபாட்டின்பால் பிள்ளைச் செல்வங்கள தாராளமா கிடைக்கும். அன்னைக்கெல்லாம் என்ன இதா இருந்தது? எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டர் அது இன்ன நாள் வரைக்கும் வழிபாட்டின்பாலே வந்து பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் கிடைச்சிருக்கு. குழந்தை ம், பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மனதினுடைய ஒருநிலைப்பாடு அந்த உடல்ல வந்து அந்த என்சைம் செக்ரீஷன வந்து இயற்கையா இல்லாதத ஒண்ண இவங்கள உண்டு பண்ண வச்சுருது. மனதிற்கு அந்த அளவுக்கு பலம் அதிகம். அதற்கு நீ தியானம் பண்ணு. நீ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னா, முந்தைய காலங்கள்ல பண்ணுனாங்க. இப்போ
ஆம், முந்தைய காலங்கள்ல இப்போ ஒரு புராண காலங்கள்ல எடுக்கும்போது, பிள்ளை வேணும்னா 2 பேரும் தவம் இருக்கிறதுக்கு போகணும். தவமிருந்து பெற்ற பிள்ளைன்னு அதனால தான் அந்த வார்த்தை வந்தது. ஒரு குழந்தை இல்லைன்னா, கணவனும் மனைவியும் தவம் இருக்கிறதுக்கு செல்லுவாங்க. அப்படின்னா என்ன? மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி குவிப்பாங்க அந்த இடத்துல. அப்ப அந்த சக்தி கூடும்பொழுது இவர்களுடைய உடல்ல அந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. இன்னைக்கு தவம் இருக்கிறதுக்கு நம்மனால முடியறதில்ல. அதனால கோயிலுக்கு போ. அட்லீஸ்ட் உன் கவனம் அங்கேயாவது குவியட்டுமே! ஓகே. அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போ. அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமா இருந்தது. இது இப்படி வந்தது தான் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு நிலைன்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த இடத்திலிருந்து எனக்கு என்ன குழந்தை வேணும்னு அவங்கனால முடிவு பண்ணும்பொழுது, உடல் அதற்கு ஏற்றார் போல வேலை செய்யும். ம். கண்டிப்பா செய்யும். அதே மாதிரி மரணம். மரணம் வந்து இப்பதான் இந்த டைம்ல நிகழும். இப்ப நீ இந்த இந்த இதோட முடிஞ்சது. அவருக்கு ஆயுள் முடிஞ்சது அப்படிங்கிறத துல்லியமா சொல்ல முடியுமா? சொல்லலாம், சொல்லலாம், சொல்லலாம். சொல்லலாம். ஏன்னா நெறைய பேர் சொல்றாங்க. அது வந்து சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லலாம், சொல்றாங்க. சொல்லலாம், பட் அது சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். அது அது ஒரு கேள்வி உங்கள கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது அ உங்களுக்கு காதல் உண்டா? காதல் முன் இருந்தது. இப்போ இல்ல. இப்ப இல்ல. ஆமா. நீங்க வந்து அம்மா, அப்பாவ பத்தி ம். நீங்க உங்களுடைய பார்வை என்ன? ம். அது எப்படி சொல்லலான்னு கேட்டா, இந்த வாழ்க்கையினுடைய நல்ல ஆழமான புரிதல் கொடுப்பதற்காக அந்த பெற்றோர் வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. நன்மையோ, தீமையோ அ எது ஒண்ணுனாலும் சரி. ஆ நான் எதிர்பார்த்தது அத்தனையும் என்னுடைய பெற்றோர்கள்ட்டருந்து கிடைச்சதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிறைய பேர்த்துனால அது சொல்ல முடியாது. பட் தட் இஸ் ஓகே. ஆ அந்த எதிர்பார்ப்புகள் நிகழாததுங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பொருள்ங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய ஒரு இது கிடையாது. ஆ அந்த ஒரு ஒரு மனதளவுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், எண்ணங்களினுடைய ஒரு வெளிப்பாடுகள் பெற்றோரிடம் நடந்ததான்னு கேட்கும்பொழுது, நிறைய நிகழ்வுகள்ல இல்ல. அப்ப அதனுடைய காயங்கள் நிறைய வந்து மனசுல இருக்க தான் செஞ்சது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்கவும் செய்யுது. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் எடுத்த முயற்சிகள் தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப நான் வந்து ஏற்கனவே ஒரு முதிர்ந்த நிலை ஆன்மாவா இருந்திருப்பனா? இருந்திருந்தேன்னா, அப்புறம் எதுக்குய்யா தேவையில்லாம இப்படி ஒரு இடத்திற்கு வந்தேன் அப்படின்னு கேட்டா, எனக்கே அது தெரியல. நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்றது? எனக்கு தெரியல. ஆனா, இப்படி ஒரு சூழல் இருக்கும்பொழுது அப்பா, அம்மாவ திட்டியிருக்கேனா? திட்டியிருக்கேன். "உன்னால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம். நீ இப்படி இருந்தீன்னா" பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு அத நான் செய்யறது இல்லேன்னா, காரணம் என்னன்னா, அந்த சூழல் எனக்கு நடந்ததுனால தான் நான் இன்னைக்கு இங்க இப்படி இருக்கேன். அப்போ நான் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லுவேனே நன்றி தவிர, தான் நான் அவங்கள சொல்லணும். திட்டமாட்டேன். கண்டிப்பா. ஏன்னா அந்த சூழல் எனக்கு துன்பமாக இருந்திருந்திருக்கலாம். ஆனா, அந்த சூழல் ஏற்பட்டதுனால தான், இது வந்து நிலையில்லாதது, இது பொய், இது ஒரு மாயை, இதில எதற்கு போய் இது பண்றேங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து எனக்கு வந்தது. கரெக்ட்டா இந்த புரிதலுக்கு ஏற்றார் போலவே உண்டான குருமார்களோ, இல்லை ஏதாவது ஒரு சத்சங்கமோ, ஏதாவது ஒரு நூலோ நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதற்குண்டான விடை அங்க வந்துகிட்டே இருக்கும். நான் தான் சொல்லுவேனே, சின்ன வயசுலேருந்தே சாமிகிட்ட பேசுறது என்னுடைய வழக்கம்ன்னு. ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா, நான் அங்க பேசிட்டே இருப்பேன். அப்ப என்னுடைய இந்த வென்டிங் அவுட் என்னுடைய மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே என் கூட இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அப்ப இதனால என்னன்னா, நான் என்னைக்குமே ஒரு வெறுப்ப யார் மேலயும் வளர்த்துக்கிட்டது இல்ல. பின் ஒரு ஒரு இளம் ஆடவ பருவம் வரும்பொழுது, அந்த உடல்ல பலம் கூடும்பொழுது, அந்த வெறுப்ப கொண்டு வந்தது, அந்த ஒரு நீயா நானா பார்த்துக்கலான்னு வந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு அது அப்படியே மாறி போச்சுன்னு பாருங்களேன். மாறி போயி, சரி பரவால்ல. முன்ன நான் செஞ்சது தப்புங்கிற ஒரு இடத்திற்கு வந்துட்டேன். ம். அப்போ அப்பப்போ அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ "இங்க பாருங்க இப்படி பண்ணாதீங்க. பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஆகுது. ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்கறது உண்டு. ஒவ்வொரு நேரம் மூஞ்சி காமிக்கிறதும் உண்டுன்னு பாருங்களேன் இன்னைக்கும். பட் ம். முன்ன இருந்ததுக்கு எவ்வளவோ மா வந்து மாறியிருக்கு. மாறிருச்சு. இப்போ புத்தி என்ன சொல்லுதுன்னா, அந்த அவ்வப்போது மூஞ்சி காமிக்கிறதோ, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்றதும் கூட நான் குறைச்சுக்கணும். ஏன்னா, இங்க நான் என்னுடைய முன்னேற்றத்திற்காக வந்திருக்கேங்கும் பொழுது, அவர்கள் தான் அதற்கு எனக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்காங்க. தெரிந்தோ, தெரியாமலோ எனக்கு அதுக்கு அவங்க உதவி செய்றாங்க. அப்போ அந்த பாடத்த நான் கத்துக்கல அப்படிங்கும் பொழுது நான் தான் முட்டாள். அப்ப நான் அத பண்ணக்கூடாது. அதனால பெற்றோர்களுடைய நிலையிலிருந்து அது அவர்களுடைய மேல என்னுடைய கண்ணோட்டம் எப்படின்னா, அவர்களால் தான் எனக்கு வந்து இன்னைக்கு உண்மையாலுமே இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ நீங்க என்னலாம் படிச்சிருக்கிறீங்க? நீங்க நெறைய பேசுறீங்க இல்லையா? எத கேட்டாலும் பேசிருவீங்க நீங்க. நமக்கு பெருசா படிப்பறிவுலாம் ஒண்ணும் இல்ல. இல்லைங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்னலாம் தேடி தேடி இத தெரிஞ்சுக்கணும், அத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்னலாம் நீங்க தேடி தேடி படிச்சிருக்கீங்க? ஓகே. ஸோ இந்த உலக வாழ்வில படிப்புங்கிறது நெறைய படிச்சு வச்சிருக்கேன். அத சொல்லணுமா? என்ன என்ன படிச்சீங்க? என்ன நான் படிச்சீங்க? வந்து என்னுடைய ஹையஸ்ட் டிகிரி பிஹெச்டி.
டாக்டரேட் முடிச்சிருக்கேன். சரிங்களா? ஆ அதுதான் என்னுடைய ஹையஸ்ட் டிகிரி. பின்ன அது தவிர்த்து இந்த உலகத்தில இருக்கக்கூடிய விஷயங்களுக்குன்னா, வாசியோகம் தேடி சுத்துன நாட்கள் உண்டு. யோகா தேடி சுத்துன நாட்கள் உண்டு. பரதநாட்டியம் படிச்சிருக்கேன். ஆ. ஆமா. அது கொஞ்சம் எதுவுமே தொடர முடியாம அப்படி அப்படியே விட்டோம். பரதநாட்டியம் எதனால படிச்சீங்க? சும்மா படிப்போமே. அ. ஓ அது ஆர்வம் தான். ஆமா. சும்மா பேசிக் படிச்சீங்களா? இல்ல பேசிக்கே அந்த முத்திரைகள் வரைக்கும் படிச்சு, அந்த நாட்டியம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணல. அதெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கும்போது படிச்ச நாட்கள் உண்டு. ஸ்கூல் டேஸ்ல. பரதநாட்டியம் படிச்சிருக்கேன், கராத்தே படிச்சிருக்கேன், டேக்வாண்டோ படிச்சிருக்கேன், களரிப்பாயட்டு படிச்சிருக்கேன். ம். பிற மொழி படிக்கிறதுக்கு போயிருக்கேன். அது என்னமோ எனக்கு நேர காலம் சம்மந்தம் ஒட்டு இது வராம இது பண்ண முடியல. ஆ அந்த என்ன பிற மொழி ஹிந்தி, ஜாப்பனீஸு, சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாரி எல்லாம் இது பண்ணியிருக்கேன். ஸோ பாலிக்ளாட் ஆகறதுக்கு ஒரு விருப்பம் எனக்கு அதிகம். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பின்ன வேற என்ன பண்ணேன்? ரெய்க்கி படிச்சிருக்கீங்க. ரீக்கி படிச்சிருக்கேன். பிராணிக் ஆம். ஹீலிங் படிச்சிருக்கேன். பிராணி ஹீலிங் படிச்சிருக்கீங்க. மெடிசின் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அது இன்னி மெடிசின் படிக்க முடியாது. அக்குபஞ்சர் அந்த மாரி அது ஏதாவது அதில எனக்கு படிச்சீங்களா? என்னமோ பண்ணீங்களா? ஈடுபாடு இல்ல. ஈடுபாடு போணும்னு இல்ல. பார்த்தேன். அது ஓகே. பெருசா அதில ஒரு ஈடுபாடு இல்ல. அதனால ம். போகல. பின்ன ஆன்மீகம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு தேடி தேடி போயி போயி, அதில போயி அதுக்கு நான் சித்த மருத்துவத்திற்கு படிக்கிறதுக்கு போயி, அத கொஞ்சம் கூட படிச்சு வச்சிருக்கேன். மருந்துகள் செஞ்ச நாளெல்லாம் உண்டு. ஓ! ஆமா. ம். எல்லாம் இப்ப ஞாபகம் இல்ல. பட் ம். அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அதுதான் பண்ணியிருக்கேன். எல்லா விஷயங்களையுமே வந்து என்ன, ஏது, எப்படி ஆமா. அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வயசுல இருக்கும்போது ஆராய்ச்சி. ஆயுதங்கள் செஞ்சிருக்கேன். அந்த பண்டைய ஆயுதங்கள் எல்லாமே செஞ்சது வழக்கம் உண்டு. மருந்து திடீர்னு எடுத்துட்டு ஏதோ மருந்து தயாரிக்கிறதுக்கு உண்டானது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் ஓடுன நாள் உண்டு. இன்னைக்கு வந்து போதும் சாமி எதுவும் வேண்டாம். இது எதுவும் பயனில்லைன்னு பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். பரவால்ல. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. உங்க கூட பேசினது உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது? இப்பதான் என்னமோ ஒரு 1, 2, 3 பேசின மாரி இருக்கு எனக்கு. ஏன்னா, என்ன பேசினாலும் பேசிட்டே இருப்பீங்க. எத கேட்டாலும் நம்மளுடைய சொல்லிட்டே வாத்தியாருக்கு இருப்பீங்கங்கிற அப்படிங்க. மாதிரி. அ ராபர்ட் வில்சன் மாஸ்டர்ன்னு ஒரு மாஸ்டர். அவரெல்லாம் பார்த்து வியந்த நாட்கள்லாம் உண்டு. நான் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுதே அவருடைய விசிட்டிங் கார்ட்ல அவருடைய டிகிரி போடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு டிகிரி படிச்சு வச்சிருப்பாரு. பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அன்னைக்கே அவரு குவாண்டம் லெவல்ல பேசுவாரு. பயங்கரமான நாலேட்ஜ். அந்த மனுஷங்கிட்ட நான் பேசி கேள்வி கேட்டு நானும் பக்கரும் தான் ஒட்டுக்கா நம்ம பாட்காஸ்ட்ல அபூபக்கர் சித்திக்ன்னு சொல்லி ஹசன் அபூபக்கர் சித்திக் அவர் வந்து நானும் அவங்களும் ஒட்டுக்கா பள்ளிக்கூடம் படிச்சது. இப்ப அவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 எடுத்துக்காட்டா இருந்த ஆசிரியர்கள். அது அந்த வகையில நான் உண்மையாலுமே சொல்றேன். சாமி எனக்கு வந்து எல்லா வரமும் குடுத்து என்னைய வந்து அனுப்பி வச்சிருக்கு. ஒரு குருமார்கள் கூட எனக்கு வந்து ஒரு நிலை குன்றிய குருமார்களே கிடையாது. அறிவிலும், பக்குவத்திலும், அனுபவத்திலும் சிறந்த முதிர்ந்த குருமார்கள் தான் எனக்கு இன்ன நாள் வரைக்கும் நான் வேணும்னு கேட்டா சிறந்த குருமார்கள் தான் கிடைப்பாங்க. சாமி எனக்கு அந்த அளவுக்கு பூரணமான அருள் குடுத்திருக்கு அந்த ஒரு விஷயத்துல. அதனால எனக்கு வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு இது பண்றது இல்ல. ஒரு இடத்துல சுணங்குனாலுமே வந்து என்னைய தட்டி கை தூக்குறதுக்கு வந்து ஒரு குருமார்களோ கண்டிப்பா நூல் வாயிலாகவோ, தூலமாகவோ எனக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த வகையில நம்மள வளர்த்துன ஆட்கள் எல்லாமே பெரிய ஆளுக. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நம்ம போன நின்ன இடம், வளர்த்த நாட்கள் எல்லாருமே பெரிய ஆளுக. அதனால அந்த ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பா உண்டு. பெற்றோருமே வந்து சிறு வயதிலேயே தீவிரமான ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள். ஓ! அம்மாவே சொல்லுவாங்க, "நான் சன்னியாசி ஆகணுங்கிறது தான் விருப்பப்பட்டேன்." அம்மா வந்து ஓய்வு பெற்ற தமிழாசிரியை அவங்க. பாருங்க. "சன்னியாசி ஆகணும்னு விருப்பப்பட்டேன். ஆனா சரி கால சூழல் அப்படியே திருமணம் செய்து வர வேண்டியதா போச்சு." அப்படின்ட்டு. அப்பா ம். வந்து கோயில் கோயிலா சுத்தாத கோயில் ட்ரிப்புனா கோயில் தான் அவங்களுக்கு ட்ரிப்பு. அவங்க அவங்க தான் பேஸு. ஸோ அப்படி ஒரு பெற்றோர நீங்க தேர்ந்தெடுத்து வந்துட்டீங்க. தேர்ந்தெடுத்து கரெக்ட்டா வந்தேன். வந்துட்டீங்க. அக்கா, தம்பி நான் ஒரே பையன். ஒரே பையன். ஆமா, ஓகே. ஆமா. பரவால்ல. அப்படிதான் அமையும். பரவால்ல. அது அது தெரியும்ல. தெரிஞ்சு தான பிளான்டு. கண்டிப்பா. வெல் பிளான்டு. ரொம்ப சந்தோஷம் ஜி. உங்க கூட பேசினது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி குடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் உண்மையாவே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசி அ உடனே கமெண்ட்ஸ்ல இதில பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கேட்டு நீங்க பதில் சொல்றது என்ன? அப்படின்னு வெயிட் பண்ணி, அதுக்காக வேண்டி பார்த்துட்ருக்கிற எத்தனையோ வியூவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி பாருங்க இறைவன் வந்து அப்படிங்கிற மாரி என்னை கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கிறாருங்கும்போது, பார்த்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. திருவருள். அப்படி கடவுள் வந்து அருள் புரியிறாருன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல.
அவ்வளோ பிளெஸ்ட்டா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினது, உங்கள மீட் பண்ணது. உங்க நாலேட்ஜ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து நல்லா தொடரட்டும். நல்லா இன்னும் நெறைய பெரிய லெவல் ரீச் பண்ணுங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி நான் கடவுள வேண்டிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்த குடுத்த உங்களுக்கும், இறைவனுக்கும் நன்றி.